ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் என்னென்ன செடி வளர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது என்ன செடினே தெரில, அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் அது பூ விடலை, பூ விட்டோன்னே என்னென்னு காமிக்கிறேன். இது ரோட்டில் கீழே கிடந்துச்சுங்க. ஒரு சின்ன நுனியூண்டு தான் இருந்தது. அதை எடுத்து வச்சோன்னே இப்போ இவ்வளோ அகலத்துக்கு வளர்ந்துருது. இதுதான் நான் முதல்ல வச்ச மணி பிளான்ட்டு. நல்லா கொடி படர்ந்து நிலவு சுற்றியும் இருந்தது. அது ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இப்படி குத்துச்செடியாக தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் வெள்ளை கலர் சங்குப்பூ விதை போட்டேன். இது ஸ்கூல் பக்கம் பார்த்திங்கன்னா பசங்க போகிற ஸ்கூல் பக்கத்தில் வேலியில் அவ்வளோ கடந்ததுங்க. தானாகவே முளைச்சிருந்தது. அதுலேருந்து ஒரு 4 விதை எடுத்து கொண்டாந்து போட்டதுக்கு ஒரு 2 நாற்று தான் வந்திருக்கு. அதையுமே இந்த பெருக்காங்கிட்டேருந்து எப்படியோ பாதுகாத்து கொண்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா மருதாணி செடி. இது அம்மா எப்போ ஊர்லேருந்து வந்தாலுமே எனக்கு மருதாணி கொண்டு வந்துடுவாங்க. அம்மா வீட்டில் மருதாணி மரமே இருக்குது. அதனால் எப்பவுமே எனக்கு அம்மா மருதாணி வந்துடும். அதில் குச்சியோடு உடைச்சிட்டு வந்ததை இப்படி ஊனி விட்டாங்க. அது என்னடானா ஒரு 10 நாள்லேயே பார்த்திங்கன்னா நல்லா துளுர்த்து வந்துருச்சு. அடுத்த மாதங்கும்போது நம்ம செடியிலேயே நம்ம மருதாணி பறித்து வச்சுக்கலாம். இது வாடாமல்லி. இதுவும் ஊர்லேருந்து தான் கொண்டு வந்தாங்க. இது இன்றைக்கி டப்பா மாற்றினேன். அதனால் கொஞ்சம் வாடி இருக்குது. நாளைக்குங்கும் போது நல்லா சூப்பராகவே நின்றுடும். இதில் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். இது மட்டும்தாங்க நான் பைசா கொடுத்து வாங்கினேன். மல்லிகைப்பூ 2 அடுக்கு 80 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இடையர்பாளையம் போகிறப்போ. இதில் ஒரு 10 பூ பறிச்சிட்டேன். டபுள் அடுக்கு ஒரு 2 பூ வச்சாலே போதும். அவ்வளோ பெருசாக இருக்கும். இன்னும் கூட இதில் மொட்டு விட்டுருக்கு. என் ஹைட்டுக்கு சூப்பராகவே வளர்ந்துருச்சு. அதுக்கு ஒரு குச்சி ஊனி நான் வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெத்தலை வச்சுருக்கேன். இது பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் நிறைய படர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக கொடுத்தாங்க. அது நான் ஒரே ஒரு இனுக்கு தான் வச்சேன். பார்த்திங்கன்னா கீழே அது வேறு போகிற இடத்துல எல்லாமே தளர்ந்து அதுவுமே என் ஹைட்டுக்கு வந்துருச்சு. இப்போ செவுத்தில் படர்ந்து போயிட்டுருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரைடே அப்புறம் டியூஸ்டே அன்றைக்கெல்லாம் இந்த வெத்தலையிலேருந்தே நான் பறித்து அழகாக நம்ம வீட்டில் சாமி கும்பிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா அந்த வாடாமல்லி தான் என்னோடய ஃபேவரெட்னே சொல்லலாம். இந்த டப்பில் தான் எந்த விதை கொண்டு வந்தாலுமே நான் போட்டு பதியம் போட்டு வளர்த்துவேன். ரொம்ப ராசியான டப்புன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச டப்பும் கூட. இதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு பாதி வரைக்கும் இடுப்பு ஹைட்டுக்கு வந்துருச்சு. நல்லா தலை நிற்கிது. எப்போ பூக்குன்னு தெரியல. இதோட பூக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ வச்சாலுமே இந்த வாடாமல்லி மட்டும் என்கிட்ட வளரவே வளராது. எப்போ பாரு செத்து போயிடும். இந்த வாட்டி இவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்குது, பார்ப்போம் பூ விடுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் நான் 60 ருபீஸ்க்குன்னு சொல்லிட்டு செம்பருத்தி பூ வாங்கி வச்சேன். இதுவுமே அம்மா ஊர்லேருந்து கொண்டாந்து கொடுத்தாங்க. பதியம் போட்டேன். ஆனால் அது எனக்கு வரவே இல்லை. 60 ருபீஸ்ன்னு சொல்லி வாங்கி வச்சது ஒரு 6 பூ எடுத்திருப்பேன். இப்போ கூட ஒரு மொட்டு விட்டுருக்கு. ஒத்தை அடுக்கு தான். ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பூவும் கூட. ரெட் கலரில் பச்சை பசேல்னு பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. இது திருநீர் பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்சா சீடோட செடி. இதுவும் அப்படி தான். ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன். அது வளரவே இல்லை. இப்போ தான் வளர்ந்துருக்கு. இது புது டப்பில் மாற்றுறங்காட்டி இப்படி வாடி இருக்குது. நாளைக்குங்கும்போது உங்களுக்கு சூப்பராகவே தெளிஞ்சிரும். இது ப்ளூ கலர் சங்குப்பூ செடி. இதில் நல்லா பூ வருங்க. எப்படி ஒரு நாளைக்கு 8-10 பூ பறிச்சிருவேன். ரொம்ப படர்ந்து இருந்தது. நான் இன்றைக்கி தான் கயிறு போட்டு அப்படியே ஒரு மாதிரி கட்டி வச்சுருக்கேன். இதுலேயுமே ஃபுல்லாக மொட்டாக தான் இருக்குது. அந்த க்ரீனில் குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே மொட்டு தான். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5 பூ பூத்திருந்தது. நான் அதை பறித்து சிவனுக்கு வச்சுட்டேன். இப்போ மொட்டு மட்டும் இருக்குது. ஒரே ஒரு மொட்டு தான் இருக்குது. நாளைக்கு ஒரு பூ தான் பூக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் எங்கிட்ட இருக்கிற செடி. அப்புறம் பார்த்திங்கன்னா திண்டு மேலே தொட்டாச்சினிங்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் சைடு. தொட்டாச்சினிங்கி, தொட்டாவாடி அப்படி சொல்லுவாங்க. இது தொட்டா அப்படியே சுருங்கி போயிடும். நல்லா பெருசாக தாங்க இருந்தது. எலி பிடுங்கி விட்டுருச்சு. இப்போ மறுபடியும் செத்துட்டு மறுபடியும் 4 இலை விட்டுருக்கு. பார்ப்போம் நல்லா வளருமா வளராதான்னு. இது என்ன செடினே தெரியல. இது ஒரு கிழங்கு வகைங்க. இது வாங்கி கொண்டாந்து இங்கே வச்சு ஒரு 3 வருஷம் இருக்கும். இப்போ தான் அது பூத்துருக்கு. இது பெரண்டை. அம்மா ஊர்லேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. எப்படியோ ஓரளவுக்கு வளர்த்திட்டேன். அதுலேயே கிருஷ்ணர் துளசியும் வச்சுருக்கேன். அதுவும் நல்லா துளுத்துருச்சு. இதோட லீஃப் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வாழையோட இலை மாதிரியே இருக்கும். இதுதான் அதோட பூ காஞ்சு போச்சு. நான் இதை ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை பார்க்கணுன்னா அதில் போய் பாருங்கள். அதோட ஃபுல்லாகவே பார்க்கலாம். இதுவும் பெரண்டை தான். எலி பறித்து போட்டு போயிடுச்சு. மறுபடியும் அதை பிடுங்கி நான் அதே டப்லேயே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த குட்டியும் இருக்கு இல்லையா, இதிலிருந்து தான் இவ்வளோ பெரிய தண்டு பூக்கும். அதோட பூ நான் வீடியோ ஷூட் பண்ணாமல் விட்டுட்டேன். பூ மறந்துட்டேன். அதனால்
அது இப்போ வந்து வாடி போயிடுச்சு. பூத்து 2 வாரம் ஆச்சுங்க. இப்போ தான் கீழேருந்து வாடி வாடி வருது. அப்போவுமே மேலேலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நீட்டிகிட்ருக்கு. இதோட பூ இந்த பூவோட பேர் என்னன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மொட்டு வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்துச்சு. நான் இது சும்மா வீடியோ தான் ஃபோட்டோஸாக தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி துளிர்த்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்த்து வந்துகிட்டே இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது எப்படியுமே இது பெருசாகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு வாரம் பக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா பந்து மாதிரி இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.